ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல நடந்த ஒரு கொடூரமான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு மிக மிக முக்கியமான வழக்கு. பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருக்கலாம், நியூஸ் சேனலில் பார்த்துருக்கலாம். பட் நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக இந்த கேஸை டீகோட் பண்ண போகிறோம். பெங்களூர்ல 20 வயசு யாமினி பிரியாங்கிற ஒரு ஃபார்மசி ஸ்டூடெண்ட் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க வீடு எங்க இருக்குன்னா நார்த் பெங்களூர்ல இருக்க ஸ்ரீ ராமபுராங்கிற ஏரியால இருக்கு. இவங்க படிக்கிற காலேஜ் பனசங்கரிங்கிற இன்னொரு ஏரியால இருக்கு. ஸோ ஸ்ரீ ராமபுராங்கிற இந்த ஏரியால இருந்து பனசங்கரிக்கு அவங்க டெய்லி மெட்ரோல தான் போயிட்டு வருவாங்க. இந்த யாமினி பிரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா படிப்புல ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்ட். இவங்க நிறைய ஸ்டூடெண்ட் பெங்களூரில் பார்த்துருப்பீங்க. காலேஜ் முடிய விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுற்றுவாங்க, பாருக்கு போவாங்க. இந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. ட்ரிங்க்ஸ் கிடையாது, ஸ்மோக்கிங் பழக்கம் கிடையாது, பாருக்கு போக மாட்டாங்க. காலேஜ் முடிஞ்சா வீடுலேருந்து போனால் காலேஜ், இப்படி ஒரு சின்சியரான ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு வராங்க. இந்த யாமினி பிரியாவோட வீடு எங்கே இருக்கோ அதுக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் விக்னேஷ்ங்கிற 26 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் இருக்காரு. இவரோட நிக் நேம் சஞ்சய்ன்னு கூட சொல்றாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரோட் த வீடியோல விக்னேஷ் அப்படிங்கிற மாதிரி தான் அட்ரஸ் பண்ண போறோம். இந்த நபருக்கு சுத்தமா வேலை கிடையாது, வேலை வெட்டி இல்லாத ஒரு நபர் தான். ஜென்ரலா வேலை வெட்டி இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் கிரைம்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விக்னேஷை பொறுத்த வரைக்கும் இவன் மேல நிறைய கிரைம் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் இருக்கு. அதாவது 2019ல COVID-19 நம்ம இந்தியாவை உலுக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான், போலீஸ் நபர் மாதிரி, அதாவது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி நடிச்சு நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திருக்கான். அதுக்காக இவனுக்கு ஒரு என்கொயரி கூட நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வழிப்பறி கொலையிலையும் ஈடுபட்டிருக்கான். ஒட்டுமொத்தத்தில் வேலை வெட்டி இல்லாத நிறைய கிரைம்ல இன்வால்வ் ஆகிற ஒரு நபர்னு எடுத்துக்கலாம். பட் இந்த விக்னேஷ் ஒரு நாள் இந்த யாமினி பிரியாவை பார்க்குறான். அவங்க மேல ஒரு ஆசை வருது. இது எப்போ நடந்ததுன்னா போன வருஷம் 2024 நடந்தது. அவங்க மேல ஒரு சின்ன ஆசை வந்து பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறான். பின்னாடியே ஸ்டாக் பண்றான். அந்த பொண்ணு எங்க போனாலும் போறான், காலேஜுக்கு போனாலும் போறான், வீட்டுக்கு வந்தாலும் வழி நெடுக வந்து டிராப் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜில் இந்த யாமினி பிரியாவை திருமணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு ஆசை வருது. அந்த பெண்மணி படிச்சு வாழ்க்கையில ஒரு சாதனை பண்ணணுங்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. இவன் வேலை வெட்டி இல்லாம கிரைம்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட பையனுக்கு யாராவது பொண்ணு தருவாங்களா? அப்படி இருந்தாலும் இந்த விக்னேஷோட அம்மா அப்பா யாமினி பிரியா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா முடியவே முடியாதுட்டாரு. என் பொண்ணு இப்போ படிச்சுட்டு இருக்கா, அதுவும் உங்களை மாதிரி ஒரு வேலை வெட்டி இல்லாத பையனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி யாமினி பிரியாவோட வீட்டில் 2024 ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. அப்படி தெளிவாக சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், இந்த பையன் வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும், இல்லை இன்னொரு பெண் பின்னாடி சுற்றி இருக்கணும், இல்லை யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கணும். பட் அப்படி பண்ணாம இந்த விக்னேஷ் என்ன பண்றான், 24 மணி நேரமும் இந்த பெண்மணியை பின்தொடர ஆரம்பிக்கிறான். ஸ்டாக்கிங். காலையில் இவங்க காலேஜுக்கு போனால் பின்னாடியே போக வேண்டியது, காலேஜ் வாசலில் நிற்க வேண்டியது, அப்புறம் அங்கேருந்து அப்படியே பின்னாடி வீட்டு வரைக்கும் வர வேண்டியது. அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு அவங்கள ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டியது, வாட்ஸ்அப்பில் தொந்தரவு பண்ண வேண்டியது, மெசேஜில் தொந்தரவு பண்ண வேண்டியது. இப்படி ஆன்லைன் ஆஃப்லைனில் இவங்களை கண்டினியூஸாக ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதோட மட்டுமல்லாமல் இவங்களை நிறைய ஹராஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். போகும்போது டீஸ் பண்ணுறது, வரும்போது டீஸ் பண்ணுறது, ஏளனமாக பேசுறது, நீ என்ன பெரிய இவளா, என்ன வேணான்னு சொல்லிட்டேல, ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 24 மணி நேரமும் ஒருத்தன் பின்தொடர்ந்து இருந்தா ஒரு பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்களா? இவன் எப்ப நம்ம பின்னாடி பின்தொடர்ந்து வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவானே அப்படிங்கிற மாதிரி 24 மணி நேரமும் இவனை பத்தி நினைச்சு பயப்படுவாங்களா? அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில தான் யாமினி பிரியா அவங்க கல்லூரி படிப்பை தொடர்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது யாமினி பிரியா இவன் தர்ற தொந்தரவை பத்தி அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்லியிருக்காங்க. அவங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில பசங்க இப்படிதான் இருப்பாங்க, பார்த்துக்கலாங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. இந்த டைத்துல ஏப்ரல் மாதம் 2025 ஒரு நாள் இவங்க காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. தனியா வந்துட்டு இருக்கும்போது இப்படி இடையில வந்து நிக்கிறான். அந்த பெண் கண்ணிமைக்கும் நேரத்துல இவன் கையில ஒரு தாலி கயிறு, மஞ்சள் கயிறு எடுத்துட்டு வந்து அந்த பெண்ணோட கழுத்துல கட்டிடுறான். பார்த்தேல, இப்ப நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட, இனிமேல் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணுங்கிற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. டக்குன்னு அந்த மஞ்சள் கயிறு அவுத்து அவன் மூஞ்சில விட்டெறிஞ்சிடறாங்க. நீ வலுக்கட்டாயமா கெட்டினதெல்லாம் தாலியில் என்னால் ஏத்துக்க முடியாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போடாங்கிறாங்க. இவனுக்கு பயங்கர கோவமாச்சு. நான் தாலி கட்டியிருக்கேன், என்ன போய் நீ மதிக்கலையேங்கிற மாதிரி இவனோட தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது. அதுவும் ரோட்ல நடந்து போற பெண்ணை வலுக்கட்டாயமா தாலி கட்டுறது எவ்வளவு பெரிய கிரைம். அப்போ அந்த பெண் இதை பற்றி வீட்டில் சொல்கிறாங்க. அப்போ அந்த யாமினி பிரியாவோட அம்மா அப்பா முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேலைக்காகாது, தன்னோட பொண்ணுக்கு இவன் நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான்னு பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.
அப்போ போலீஸ் ஆஃபீஸர் இவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவனும் தப்பை ஒத்துக்கிறான். ஓகே சார், இனிமேல் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன், அந்த பொண்ணு பின்னாடியே நான் வரமாட்டேங்கிறான். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, யாமினி பிரியா அப்பாட்ட, இங்கே பாருங்க சார், ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கிறான், ஸ்டில் இவன் மேலே வழக்கு பதிய வேண்டான்னு நான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஈவ் டீசிங் கேஸில் நான் எஃப்ஐஆர் போட்டேன்னா அவன் 3 வருஷம் ஜெயிலுக்கு போனான். அப்புறம் ஜெயிலேருந்து வந்து உங்களுக்கு திரும்ப குறைச்சல் கொடுத்துட்ருப்பான். இப்போ நான் வார்னிங் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இதோட இந்த கேஸை விட்டுறலாமாங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க. பட் யாமினி பிரியாவோட அப்பாவும் சரி ஓகே சார், எங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு அவன் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு நோக்கம் கிடையாது, அவன் எதுக்கு ஜெயிலுக்கு போவான், வன்மத்தை வச்சுட்டு திரும்ப 3 வருஷம் கழிச்சு வந்து பழி வாங்குவான், இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார், நாங்கள் ஒரு பக்காவான மிடில் கிளாஸ், நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு இருக்கோம், எந்த கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ண வேணாம்னு சொல்லி இவர் தன்னோட பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. யாமினி பிரியாவும் யாமினி பிரியாவோட அப்பாவும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஓகே ஒருத்தர் பின்னாடி வந்தா நம்ம வார்னிங் கொடுத்தோம், அதனால எஃப்ஐஆர்லாம் எதுக்கு, இனிமேல் நம்மளுக்கு என்ன பிரச்சனையும் இருக்காது இவன் மூலமா, அதனால எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம வந்தது சரியான விஷயம்தான் அப்படின்னு இவங்க நினைச்சா கூட அந்த விக்னேஷ் மேல இவங்க எஃப்ஐஆர் போடாம இருந்தது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறது பின்னாடி தான் அவங்களுக்கு தெரிய வந்தது. இதுக்கப்புறம் இந்த யாமினி பிரியாவோட வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இப்படியெல்லாம் கூடவா இந்த உலகத்துல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாக்க போகுது. இதுக்கப்புறம் இந்த யாமினி பிரியாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பேரண்டா இருந்தா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது ஏப்ரல் மாசம் 2025 வருஷம் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விக்னேஷ்ங்கிற பையன் யாமினி பிரியா பின்னாடியே வரல. சில மாதங்கள் அவங்ககிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏப்ரல் மாசத்திலிருந்து செப்டம்பர் மாசம் 2025 வருஷம். பட் அதுக்கப்புறம் இவன் மூலம் திரும்ப பிரச்சனை வருது. இந்த கேஸ் எல்லாமே அப்படி காமாக விட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவன் திரும்பவும் அந்த பெண் பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறான். காலங்காத்தால பின்னாடி போறது, காலேஜுக்கு போறது, திரும்ப பின்னாடி வருது, வீட்டுக்கு வர்றது, போன்ல தொந்தரவு பண்ணது, அவங்கள வெர்பலா அபியூஸ் பண்றதுங்கிற மாதிரி பயங்கரமான குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த பெண்ணுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, வீட்டுல சொல்றாங்க, அவங்க அம்மா அப்பாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மையிலேயே இந்த விக்னேஷ்ங்கிற பையன் அவன் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அப்படிங்கறத ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இவங்க என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, எஃப்ஐஆர் போட போறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு வார்னிங் பண்ணுவாரு, அதுக்காக இந்த பொண்ணை விட்டுற முடியுமா, எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பெண் எனக்கு வேணும், அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கு இல்லங்கிறதெல்லாம் ரெண்டாவது, எனக்கு அவ வேணும், அவளை அடைஞ்சே தீர்வேன்னு திரும்பவும் செப்டம்பர் மாசம் 25 வருஷத்துல இருந்து அவ்வளவு தூரம் இந்த பெண்ணுக்கு ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது யாமினி பிரியாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்க அம்மா அப்பாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த டைம் அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி கரெக்டா ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கு காலேஜ்ல ஒரு எக்ஸாம் இருந்திருக்கு. காலையில் 7 மணிக்கு கிளம்பி போகிறாங்க. இவங்க எப்படி போவாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வீட்டிலேருந்து மெட்ரோ ட்ரெயினில் போவாங்க. ஸோ காலையில் 8-8:30 மணிக்கு அவங்க காலேஜ் போயிடறாங்க. காலையில் ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஒரு 2:15 2:30 மணிக்கெலாம் அவங்களுக்கு எக்ஸாம் முடியுது. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பனசங்கரில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இவங்க வீட்டுக்கு வர்ற மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா மந்த்ரி ஸ்கொயர் மாலுக்கு பக்கத்தில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷனில் வந்து இறங்குவாங்க. அங்கே இறங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தவொடனே அந்த மந்த்ரி ஸ்கொயர் மால் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி ஒரு பாதை இருக்குது. அங்கே தான் தன்னோட வீட்டுக்கு நடந்து போவாங்க. அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் டெசர்ட்டடாக இருக்கும். சில சமயம் நிறைய பேர் போவாங்க, பட் பல டைம் அது ஒரு ஐசோலேட்டடான ஏரியாவாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க சம்பந்தப்பட்ட அந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஒரு மதியம் 3 மணிக்கு இவங்க மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்குறாங்க. அந்த மந்த்ரி ஸ்கொயர் மாலுக்கு பின்னாடி வர்றாங்க. அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி நடந்துட்டு இருக்காங்க. இது என்னமோ வழக்கம் போல தன்னோட வீட்டுக்கு போற ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி யாமினி பிரியா நினைச்சிட்டு இருந்தா கூட அடுத்த சில நிமிடங்கள்ல அவங்களுக்கு நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. யாமினி பிரியா இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. சிறிது தூரத்துல பின்னாடி ஏதோ ஒரு மோட்டார் பைக் வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, அதை பத்தி எதுக்கு நம்ம திரும்பி பார்க்கணும், அவங்க இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த மோட்டார் பைக்கோட சத்தம் நிக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு நபர் க்ளோஸா நடந்துட்டு வரக்கூடிய
காலடி சத்தங்கள் கேட்குது. அப்படி என்னடா காலடி சத்தம், இவ்வளோ க்ளோஸாக யார் வர்றாங்கன்னு திரும்பி பார்க்குற ஒரு நொடியில் திடீர்னு அவங்க தலையில் ஒரு பயங்கரமான வலியை உணர்றாங்க. அதாவது இவங்களுக்கு பின்னாடி வந்த அந்த விக்னேஷ்ங்கிற நபர் ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு இவங்க தலையில் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்படியே தலை சுற்றி கீழே இப்படி மயக்கம் போகிற மாதிரி விழுகிறாங்க. அப்போ எதிர்முனையில் இருக்க அந்த விக்னேஷை பார்க்குறாங்க. அப்போ அந்த விக்னேஷ் என்ன பண்ணுறான், பாக்கெட்டில் தான் வச்சிருந்த மிளகா பொடியை எடுத்து இவங்க மூஞ்சிலையும் கண்ணிலையும் அப்படி தெளிச்சு விடுறான். இவங்களுக்கு விஷன் கம்ப்ளீட்டாக பிளர் ஆயிருது. ஏற்கனவே தலையில் அடிபட்டு வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க, இப்போ கண்ணும் தெரியல. இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு அந்த கொடூரன் என்ன பண்றான், வீட்டில இருந்து தான் கையில எடுத்துட்டு வந்த ஒரு கத்தியை எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த யாமினி பிரியாவோட கழுத்தை கட் பண்றான். அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் ரத்தம் பீறிட்டு வருது. அதுக்கப்புறம் அதே கத்தியை வச்சு அவங்க உடம்புல பல இடங்கள்ல சராமரியா தாக்க ஆரம்பிக்கிறான். ஃபேஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க செஸ்ட் அப்படின்னு உடம்பு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் கத்தியால குத்தப்பட்ட காயங்கள், அந்த இடமே ரத்த வெள்ளமா இருக்கு. துடிச்சு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இவங்க மயக்கமாயிறாங்க. இப்போ இவங்களோட அலறல் சத்தத்தை கேட்டு சுத்தி இருக்க எல்லாருமே வர்றாங்க. அப்போ நொடி பொழுதுல இவன் என்ன பண்றான், வேகமா ஓடுறான். அங்க இருக்கிற ஒரு ஆட்டோல ஏறி எஸ்கேப் ஆயிறான். அப்போ இருக்க அங்கே லோக்கல் இருக்க பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட காயத்தோட நேச்சரை பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு நபர் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு, இன்னொரு நபர் ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆம்புலன்ஸ் எல்லாருமே வர்றாங்க. பட் பேராமெட்டிக் டீம் சோதிச்சு பார்க்கும்போதே சொல்கிறாங்க, இல்லை சார், இந்த காயம் ஏற்பட்ட அடுத்த நொடியே இவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு. பிகாஸ் அளவுக்கு அதிகமான ரத்த போக்கு ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. ஸோ இருந்தாலும் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அதே சொல்கிறாங்க, இவங்க இறந்து போயிட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அவங்க காலேஜுக்கு போயிட்டு வந்த பேக் இருக்குது, அதில் இருக்கிற அவங்க ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்து அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்கிறாங்க. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. இப்போ அந்த கிரைம் சீனையை போலீஸ் செக்யூர் பண்ணி கிரைம் சீனில் கிடைச்ச ஒவ்வொரு தடயங்களையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட்டப்பகல்லையே காலேஜ் படிக்கிற ஒரு பெண்ணை இந்த மாதிரி கொலை செய்த நிகழ்வு பெங்களூர் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுது. போலீஸுக்கு இந்த வழக்கை கூடிய விரைவில் தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரைம் சீன்ல இருந்து என்ன மாதிரி தடயங்களை கலெக்ட் பண்றாங்கன்னா, முதல் தடயம் அந்த இடத்துல எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அதுல இருக்கிற எல்லா ரத்த மாதிரியை சேகரிச்சுக்கிறாங்க. பிகாஸ் அது என்னதான் கொலை செய்யப்பட்ட யாமினி பிரியாவோட ரத்தமா இருந்தா கூட சில சமயங்கள் இந்த மாதிரி கத்தியை வச்சு கொலைகாரன் குத்தும் போது அவனோட உடம்புலையும் காயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ரத்த கரைகளை கொலைகாரனோட ரத்தமும் மிக்ஸ் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரைம் சீன்ல கிடைச்ச எல்லா ரத்த மாதிரிகளையும் சேகரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியை கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கிறாங்க. 2 விதமான ஆர்டிக்கல்ல படிச்சு பார்க்கும்போது, முதல் ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிரைம் சீன்லயே அந்த கத்தியை கண்டுபிடிச்சாங்கிறாங்க. இன்னொரு ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த கொலைகாரனை பிடிக்கும் போது அவங்ககிட்ட இருந்து அந்த கத்தியை கண்டுபிடிச்சாங்கிறாங்க. பட் ஒட்டு மொத்தத்தில் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கத்தியில யாமினி பிரியாவோட ரத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிளஸ் இந்த யாமினி பிரியாவோட உடம்புல ஏற்பட்ட காயத்தோட அந்த பேட்டர்னையும் கத்தியோட பேட்டர்னையும் வச்சு இந்த கத்தியால தான் அவங்க கொலை செய்யப்பட்டாங்களா அப்படிங்கறத உறுதிப்படுத்தலாம். ஸோ இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த ஒரு ஆயுதத்தை வச்சு நிறைய விஷயங்களை ஃபாரன்சிக் டீமால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை ஒரு மிக முக்கியமான தடயமா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரைமை நிறைய பார்த்த ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் அவன் மிளகா பொடி அந்த பெண்ணோட கண்ணில் தூவி விட்டுட்டு தான் கத்தியால குத்துனாங்கிற மாதிரி சில ஐ விட்னஸ் சொல்றாங்க. ஐ விட்னஸ் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ஒத்து போற மாதிரி யாமினி பிரியாவோட உடம்புலையும் நிறைய மிளகா பொடி இருக்கிறத எடுக்கிறாங்க. ஸோ அந்த மிளகா பொடி சாம்பிளையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. பிளஸ் கிரைம் சீன்ல கிடைச்ச மிளகா பொடி சாம்பிளையும் எடுத்துக்கிறாங்க. இது என்ன மாதிரி பயன்படுத்துவாங்கன்னா, இன்கேஸ் அந்த கொலைகாரனை ஃபியூச்சர்ல பிடிச்சாங்கன்னா அவன் கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் ஏதாவது மிளகா பொடி சாம்பிள் இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மிளகா பொடி சாம்பிளும் ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. அதை எல்லாத்தையும் தாண்டி நிறைய ஐ விட்னஸ் என்ன சொன்னாங்க, சார் அதில் ஒரு பையன் மோட்டர் பைக்கில் வந்து இறங்கினா 2 பேர் வந்தானுங்க. ஒருத்தன் ட்ராப் பண்ணா, ஒருத்தன் இறங்கி நடந்து வந்து இந்த கொலையை பண்ணிட்டு அவன் ஆட்டோவில் எஸ்கேப் ஆயிட்டான். இவனை ட்ராப் பண்ணவே அந்த மோட்டார் பைக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கிரைம் சீன்ல மோட்டார் பைக் பக்கத்தில் வந்து நின்னுக்குரிய நிறைய அந்த மோட்டார் பைக்கோட டயர் இம்ப்ரெஷன் கிடைக்குது. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்கேஸ் இந்த கொலைகாரனோட மோட்டார் பைக்கை பின்னாடி சீஸ் பண்ணாங்கன்னா அந்த டயர் இம்ப்ரெஷன் எடுத்து இதோட கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த கொலைகாரன் மோட்டார் பைக்ல இந்த இடத்துல இருந்தான் அப்படிங்கறத நிரூபிக்க முடியும். ஸோ இது ஒரு மிக முக்கியமான தடயமா
கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷூ பிரிண்ட், அதாவது அந்த கொலைகாரனோ அவன் ஃப்ரெண்டோ யாரெல்லாம் இந்த கிரைம் சீன்ல இருந்தாங்க அப்படிங்கிறதுக்குரிய ஷூ பிரிண்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அதை ஃபியூச்சர்ல கொலைகாரனோட ஷூவோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக இதையும் ஒரு மிக முக்கியமான தடயமா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான தடயம்னா சிசிடிவி கேமரா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாலுக்கு பின்னாடி இருக்கிற ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல தான் இந்த யாமினி பிரியா நடந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த மாலை சுற்றி எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கு. ஸோ அந்த மாலுக்கு பின்னாடியும் நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு. அதை ட்ராக் பண்ணி பார்த்தா யார் பைக்கில் இந்த கொலை நடந்தப்போ உள்ள வந்தா, எத்தனை பேர் வந்தா, என்ன பைக்கில் வந்தாங்க, என்ட்ரி பாயிண்ட் என்ன, எக்ஸிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை இந்த சிசிடிவி கேமரா மூலமாக கண்டுபிடிக்க முடியும்னு அந்த மாலை சுற்றி இருக்கிற சிசிடிவி கேமரா மட்டுமல்ல, இந்த கிரைம் சீனை சுற்றி இருக்கிற நாலா பக்கமும் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் போலீஸ் செக்யூர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படும். பிகாஸ் இந்த சிசிடிவியோட இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நிறைய ஐ விட்னஸ் தூரத்துலேருந்து இந்த பெண்ணை யார் கொலை பண்ணாங்கிற ஒரு நபரை பார்த்துருக்காங்க. அவன் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க. இதோ அவன் ஃபேஸை பக்கத்தில் பார்க்கட்டா கூட. இப்போ சிசிடிவி கேமராவில் ஒரு நபர் பைக்கில் இந்த டயத்தில் இந்த கிரைம் சீனுக்கு பக்கத்தில் வர்றான். அவன் அதே ட்ரெஸ்ஸை போட்டிருந்தானா கண்டிப்பாக அவன் தான் கொலைகாரன் தெரியும். ஸோ அந்த சிசிடிவி கேமரா மாலில் இருக்க கேமராவை எடுத்து பார்த்தா அந்த பைக் நம்பரோ இல்லை அவனோட ஃபேஸோ தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் போலீஸ் கவனமாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை சேகரித்து வைக்கிறாங்க. சரி, இப்போ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியாச்சு. ஐ விட்னஸ் கூட அவன் என்ன மாதிரி இருப்பான், யாரு கிரைம் பண்ணாங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பட் சஸ்பெக்ட்னு ஒருத்தனை உள்ள கொண்டு வந்தானா இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் யாமினி பிரியாவோட அம்மா அப்பா கிட்ட கேட்குறாங்க, உங்க பொண்ணை யாரு கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா ஒரு நொடி கூட தாமதிக்காம விக்னேஷ் தான் அதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா நிகழ்வுகளையும் சொல்றாங்க. அவன் ஃபர்ஸ்ட் அவங்க பொண்ணு பின்னாடி வந்தது, வலுக்கட்டாயமா தாலி கட்டினது, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அவன் சில நாள் அமைதியா இருந்து திரும்பவும் வந்து பிரச்சனை பண்றது எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்போ இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸுக்கு தெரியுது. இப்போ அவனோட வீட்டுக்கு விசாரணைக்காக போனா அவன் ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். அவங்க அப்பா என்ன சொல்றாரு, காலையில இருந்து என் பையன் வீட்டுக்கு வரலங்கிறாரு. ஸோ சஸ்பெக்டா ஒருத்தனை தேடுறாங்க. அவன் திடீர்னு டிஸப்பியர் ஆகிறான். சரி, இவன் கூட யார் இருப்பா? 2 பேர் கிரைம் சீனுக்கு வந்தாங்கன்னு தெரியுது. அப்போ போலீஸ் விசாரணை பண்ணும்போது இவனுக்கு ஹரீஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். இவன் எப்படி வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானா, அவனும் அதே மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானா. 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள், எங்கே போனாலும் ஒன்றா தான் சுற்றுவாங்க. இப்போ அந்த ஹரீஷ் வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. அவனும் ஆள் மிஸ், காலையிலேருந்து வீட்டுக்கு வரலைங்கிறாங்க. இப்போ போலீஸால் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்க முடியுது. கண்டிப்பாக யாமினி பிரியாவை கொலை பண்ணது இந்த விக்னேஷ் தான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஹரீஷ் தான் உதவியா இருந்திருக்கான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. இப்போ போலீஸ் இந்த 2 பேத்தையும் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செல்போன் கான்டாக்ட் பண்றாங்க. போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. சரி, ஓகே. கடைசி அவங்க செல்போன் எங்க ஆக்டிவா இருந்தது பார்த்தீங்கன்னா பெங்களூரை தாண்டி ஒரு அவுட்டர்ல போகும்போது போனை ஆஃப் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்க பெங்களூரை விட்டு ஒன்று வெளியூருக்கு ஓடி போயிருக்கணும், இல்லை பெங்களூர் அவுட்டர்ல எங்கேயாவது தங்கி இருக்கணுங்கிற மாதிரி தான் போலீஸ் ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட போட்டோ எல்லாத்தையும் வச்சு போலீஸ் சிசிடிவி கேமராவை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. பிகாஸ் இவங்க ரயில்வே ஸ்டேஷன் மூலமா வெளியூருக்கு தப்பிச்சு போயிருந்தாலோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியூருக்கு பஸ் ஏறி போயிருந்தாலோ அந்த மாதிரி ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே டயத்தில் இந்த ஹரீஷுக்கும் சில ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இவனுக்கும் சில ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ போலீஸ் அவங்க இன்ஃபார்மெண்ட்டை வச்சு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு தகவல் கிடைக்குது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த ஹரீஷோட உறவினர் வீட்டில் இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த விக்னேஷோட அம்மா அப்பாக்கும் இவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியுது, அந்த ஹரீஷோட அம்மா அப்பாக்கும் தெரியுது. பட் போலீஸ் இன்ஃபார்மெண்ட் மூலமா அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு எவனையோ பிடிச்சி இவனுங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நேரா அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. ஃபைனலா அந்த 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. யாமினி பிரியாவோட கொலை என்னைக்கு நடந்ததோ அதுல இருந்து கரெக்டா 24 மணி நேரத்துக்குள்ள இதுல சம்பந்தப்பட்ட அந்த 2 குற்றவாளிகளையும் பெங்களூர் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணவன போலீஸ் முதல் கட்டமா என்ன பண்றாங்கன்னா இவங்க கிட்ட இருக்க எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 பேர்கிட்ட இருந்து சம்பந்தப்பட்ட அந்த இன்சிடென்ட் அப்போ அவன் ஃப்ரெண்டு ஹரீஷ் தான் இந்த கிரைம் சீனுக்கு வந்து இந்த விக்னேஷை டிராப் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ அந்த மோட்டார் பைக்கை வந்து போலீஸ் கைப்பற்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விக்னேஷ் வீட்டில் ஃபுல்லாக போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது கொலை நடந்தப்போ இவ என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த ட்ரெஸ்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ட்ரெஸ் வந்து ஒரு மிக முக்கியமான தடயமாக இருக்கும். பிகாஸ் அவன் அந்த பெண்ணை கொலை பண்ணும்போது யாமினி பிரியாவோட ரத்தம் இவன் ஷர்ட்டில் தெரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஎன்ஏ வச்சு அந்த பிளட் ஸ்பேட்டரை வச்சு இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு ஈஸியாக நிரூபிக்க முடியும். அதுக்கப்புறம் அதில் மிளகா பொடி அந்த தூள் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து ஸோ இவன் தான் அவங்க மேலே மிளகா பொடி தூவி
விட்டுருக்கானா அப்படிங்கிறதை கண்டுபிடிக்க முடியும். மூணாவது, நிறைய ஐ விட்னஸ் பார்த்துருக்காங்க. சார் இந்த ட்ரெஸ் கலர் தான் அந்த கொலைகாரன் போட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. இதனால தான் அவன் கொலை பண்ணுறப்போ போட்டிருந்த அந்த சட்டை வந்து ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. பட் லக்கிலி போலீஸுக்கு அந்த சட்டை கிடைக்குது, அதையும் தடயமாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஜென்ரலாக ஒரு வழக்கில் 2 சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த 2 பேத்தையும் ஒன்றா வச்சு விசாரிக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிற தியரி உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்காக 2 பேரையும் தனித்தனியாக உட்கார வச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்படி 2 பேரையும் தனித்தனியாக விசாரணை பண்ணும்போது எடுத்தவனையே விக்னேஷ்ங்கிற இந்த முதன்மை குற்றவாளி என்ன நடந்ததுங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஓகே சார், நான் ஒத்துக்கிறேன், நான் தான் யாமினி பிரியாவை கொலை பண்ணேன், என்னோட ஃப்ரெண்ட் ஹரீஷ் அதுக்கு உதவியாக இருந்தான். எதுக்கு கொலை பண்ண? எனக்கு அந்த பொண்ணு மேலே அளவுக்கு அதிகமான வெறுப்பு இருந்தது. அந்த பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா, என்னால் அந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்க முடியல. அந்த பொண்ணு என்னை அவாய்ட் பண்ண, அதையும் என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த பொண்ணுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை நான் பண்ணேன் அப்படிங்கிறத இவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க 2 பேரும் பல நாட்களாக இந்த யாமினி பிரியாவை கொலை பண்ணணும் பிளான் போட்டிருக்காங்க. ஹரீஷ் என்ன சொல்லியிருக்கான், நீ என்ன வேணாலும் பண்ணு மச்சான், உனக்கு நான் பேருதவியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஒன்று சொல்லவா? இந்த கொலையை பண்றதுக்காக இவனுங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மிஷன் யாமினி பிரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்ல கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. அந்த குரூப்ல இந்த விக்னேஷும் அவனோட ஃப்ரெண்டு ஹரீஷ் 2 பேரும் தான் ஆக்டிவாக இருந்திருக்கானுங்க. ஸோ அதில் 2 பேரும் ஒரு வாரமாக இந்த பெண்மணி எங்கெல்லாம் போகிறாங்க, எப்போ வர்றாங்க, அவங்களோட பேட்டர்ன் என்ன, எங்கே வச்சு அவங்கள கொலை பண்ணலாம், அதுக்கு என்ன ஆயுதம் தேவைப்படும், என்ன பிளான் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அன்பிலீவபிள். அவங்க பேர்லேயே ஒரு ஆப்ரேஷன் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த வழக்கில் இது ஒரு சூப்பரான எவிடன்ஸாக பார்க்கப்படுது. ஸோ ஆக்சுவலாக இவங்க பிளான் என்னன்னா, ஒரு வாரம் நோட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எக்ஸாம் நடக்குது தெரியுது. மதியம் ஒரு 3 மணிக்கு அந்த பெண் இந்த பாதையில் தனியாக வருவான்னு தெரியுது. அவ்வளவோ ஆள் நடமாட்டம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் தான் அந்த பெண்ணை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் போட்டிருக்கானுங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன பிளான்னா, அந்த பொண்ணு தொலைதூரத்தில் இவங்களை பார்த்துட்டா உஷாராயிரும் அப்படின்ட்டு அந்த பெண் நடந்து இந்த ஐசோலேட்டடான ஏரியாவுக்கு வர்ற வரைக்கும் இவங்க மோட்டார் பைக்கில் தூரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ அந்த பொண்ணு மாலுக்கு பின்னாடி இந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி நடந்து வரப்போகுதோ அப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், பைக்கில் ஃபாஸ்ட்டாக வந்து அவன் ஃப்ரெண்டு விக்னேஷை இங்கே இறக்கி விட போகிறான். இறக்கி விட்டுட்டு அவன் ஆள் எஸ்கேப் ஆகிட போகிறான். விக்னேஷ் வர்றான், அந்த பொண்ணு தலையில் அடிக்கிறான், மிளகாப்பொடி தூவுறான், கத்தியால் குத்துறான். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறான். அங்கே இன்னொரு ஆட்டோ இருக்குது, அந்த ஆட்டோவில் ஏறி தப்பிச்சு போயிடறான். அதுக்கப்புறம் இவனோட வீட்டுக்கு போகிறான். 2 பேரும் மீட் பண்ணுறானுங்க. பைக்கில் ஏற்கனவே பிளான் பண்ணபடி ஊருக்கு ஒத்துக்க போகிற மாதிரி இருக்கிற அவன் ஃப்ரெண்டோட வீட்டில் போய் தங்கியிருக்கானுங்க. இதுதான் சார் நடந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த விக்னேஷ்ங்கிற முதன்மை குற்றவாளி கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். கொலை நடந்த 24 மணி நேரத்துக்குள்ளே இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணதுனால காவல்துறைக்கு நிறைய இடத்துல இருந்து பாராட்டு மலை குவிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் காவல்துறை இந்த 2 பேரையும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்கை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு என்னால் பெயில் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் நான் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புறேங்கிற மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஸோ எந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, இவங்க மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இவங்க மேல பதியப்பட்ட வழக்கை பத்தி நான் ஒரு வித்தியாசமான தகவல் சொல்றேன். இதுக்கு முன்னாடி கொலை வழக்கு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், ஐபிசி செக்ஷன் 302 தான் கொலை வழக்கா பதிவு செய்வாங்க. இப்போ லேட்டஸ்டா நம்ம சட்டத்திட்டத்தில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த ஐபிசிக்கு பதிலாக புதுசா பிஎன்எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்கு. பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் அப்படிங்கிறதுல 103 அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்கு கீழே தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஎன்எஸ் 103ங்கிறது ஐபிசி 302க்கு ஈக்குவல் ஆனது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன் எல்லாமே இந்த மாதிரி பிஎன்எஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிடுங்கிறாங்க. பட் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் முதன் முறையா பிஎன்எஸ் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது விக்னேஷ் அப்படிங்கிற இந்த நபர் மேல தான். இப்போ இவங்க 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. இப்போ அடுத்து போலீஸோட வேலை என்ன, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். அப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு இவங்க மேல சரியான ஆதாரம் இருக்கணும். ஏற்கனவே இவன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினா அதை வச்சு இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இவன் தான் அந்த கொலையை பண்ணா அப்படிங்கிறத நிரூபிச்சு அவங்க ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சா மட்டும்தான், அதுவும் 90 நாளைக்குள்ள பண்ணா மட்டும்தான் அவனுக்கு பெயில் கிடைக்க முடியாம காப்பாற்ற முடியும். ஓகே, இப்போ இந்த கேஸ்ல அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போலீஸ் இன்னொரு 60லேருந்து 30 நாள் வரைக்கும் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்ன மாதிரி தடயங்களை போலீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அது எப்படி நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்கிறத இப்போ ஒன்று டீகோட் பண்ணலாம். முதல் என்ன தடயம், இவன் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியை கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே சூப்பரான எவிடன்ஸ். அந்த கத்தியை
கிரைம் சீனில் கண்டுபிடிச்சாங்களா இல்லை இவன் வீட்டில் கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், அந்த கத்தி தான் கொலைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கத்தியில் ஒவ்வொரு கத்தியிலும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னையும் யாமினி பிரியாவோட உடம்புல இருக்கிற பேட்டர்னையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த கத்தியால் தான் கொலை செய்யப்பட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. அதில் கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லை கொலைகாரனோட டிஎன்ஏ ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக யாமினி பிரியாவோட டிஎன்ஏ இருக்கும். அதை வச்சு இந்த கத்தியால் தான் கொலை செய்யப்பட்டாங்கன்னு நிரூபிக்க முடியும். பட் அதில் மேபி லக்கிலி சம்டைம் இந்த கொலைகாரங்களோட டிஎன்ஏ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் அந்த கத்தியில் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ரெண்டாவதா, கொலை பண்றதுக்கு முன்னாடி யாமினி பிரியாவோட முகத்துல ஒரு மிளகா பொடியை தூக்கி விட்டு தான் கத்தியால குத்துறாங்கிறத தொலைதூரத்துல இருந்து பார்த்த ஒரு ஐ விட்னஸ் சொன்னாரு. அவர் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத ஃபாரன்சிக் மூலமா நிரூபிக்கணும். ஸோ யாமினி பிரியாவோட உடம்புல மிளகா பொடி இருந்ததா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவனோட சட்டையில மிளகா பொடி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஐ விட்னஸ் சொன்னது கரெக்ட். ஸோ இவன் கத்தியால குத்துறதுக்கு முன்னாடி மிளகா பொடியை தூவி விட்டுருக்கான். அந்த மிளகா பொடி இவன் சட்டையிலையும் வந்திருக்கு. இவன் கொலை பண்றப்ப அந்த சட்டையை போட்டுதான். ஸோ இவன் தான் மிளகா பொடியை தூவனா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிரைம் சீனில் நிறைய ரத்த கரைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி கத்தியால் குத்தும் போது கொலைகாரங்க கையிலையும் காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொலைகாரனுக்கு சம்பந்தப்பட்ட டிஎன்ஏ ஏதாவது கிரைம் சீனில் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவனோட சட்டையில் யாமினி பிரியாவோட ரத்தக்கரை இருக்கான்னு பார்ப்பாங்க. அது ஜென்ரலாக பெரிய ரத்தக்கரை இல்லாட்டா கூட மைக்ரோஸ்கோப்பை கீழே வச்சு பார்த்தா ஒரு சின்ன டைனி ஒரு ட்ராப் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் கண்டிப்பாக கத்தியால் குத்தும் போது ஒரு சொட்டு ரத்தமாவது அவனுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த சட்டையும் ரொம்ப க்ளோஸாக மைக்ரோஸ்கோப்பை கீழே வச்சு அதில் யாமினி பிரியாவோட ரத்தம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு சூப்பரான எவிடன்ஸ். அதுக்கப்புறம் இவனோட பைக்கை சீஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த பைக்கில் தான் அவன் ஃப்ரெண்டு கொண்டு கிரைம் சீனில் ட்ராப் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இவன் ஒரு ஆட்டோவில் தப்பிச்சு போனால் கூட ஃப்ரெண்டை ஒரு இடத்துல மீட் பண்ணி பைக்கில் போயிருக்கானுங்களே, அப்போது இவன் கொலை பண்ணிட்டு போகிறப்போ இவன் கை கால்களில் ரத்தமாக இருந்திருக்கும். ஸோ அவன் பைக்கில் ஏறும்போது ஏதாவது ஒரு இடத்துல அந்த ரத்தக்கரைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த பைக்கில் யாமினி பிரியாவோட ரத்தக்கரை இருந்தால் அதுவும் ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படும். அதுக்கப்புறம் இந்த பைக்கோட டயர் இம்ப்ரெஷனை பார்ப்பாங்க. கிரைம் சீனில் இவனோட ஷூ பிரிண்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் செல்ஃபோன் டேட்டா ரெக்கார்டு, அதாவது இதில் 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்கானுங்க. இவங்க ஒரு வாரமாக பிளான் பண்ணியிருக்கானுங்க. அந்த வாட்ஸ்அப் சாட்லேயே தெரியுது. ஸோ அந்த ஒரு வாரமாக இவங்க என்ன மாதிரிலாம் மெசேஜ் தகவல் பரிமாறிக்கிட்டாங்க, என்ன மாதிரிலாம் பேசியிருக்காங்க, கிரைம் நடந்தப்போ இவங்க 2 பேரும் அந்த மாலுக்கு பின்னாடி இருந்தாங்களா, அப்படி கிரைம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவனோட செல்ஃபோன் டேட்டா எங்கே இருந்தது, இவனோட செல்ஃபோன் டேட்டா எங்கே இருந்தது, 2 பேரும் எங்கே மீட் பண்ணானுங்க, அதுக்கப்புறம் எப்போ அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஊருக்கு அவுட் சைடு, இந்த எல்லா டேட்டா ரெக்கார்டையும் எடுத்து ஒரு டைம் லைன் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி இதுதான் நடந்தது அப்படிங்கிறத விர்ச்சுவலாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான தடயம் சிசிடிவி. அது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான எவிடன்ஸாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து பார்ப்பாங்கன்னா, மால்ல இருக்க சிசிடிவி பார்ப்பாங்க. அவங்க அந்த கிரைம் சீனுக்கு உள்ள வராங்களா, ஓகே ஃபைன், 2 பேர் உள்ள வராங்க. அவங்க என்னதான் அவங்க ஃபேஸ் கிளியரா இருந்தா கூட அந்த பைக்கு, அதோட நம்பர், இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் கிரைம் பண்ணிட்டு ஆட்டோவில் தப்பிச்சு போறான் பார்த்தீங்களா, அந்த எக்ஸிட் பாயிண்ட்டை பார்ப்பாங்க. அந்த பக்கம் இந்த ஆட்டோ நம்பரை ட்ரேஸ் பண்ணி எந்தெந்த சிசிடிவி கேமரா இருக்கோ அந்த ஆட்டோ பின்னாடியே டிராவல் பண்ணி இவன் எங்க போறான், அந்த ஆட்டோவில் இருக்கவனோட சட்டை கலர் என்ன, இப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி நிறைய ஐ விட்னஸ் சொல்லியிருக்காங்கல்ல, கொலை பண்ணப்போ இவன் இந்த கலர் சட்டை போட்டிருந்தானே, அப்போ ஆட்டோக்காரை விசாரிப்பாங்க, அவன் கொலை பண்ணவன் என்ன சட்டை போட்டான்னு தெரியும். என்ட்ரி பாயிண்ட்ல இருக்க கேமரா பார்ப்பாங்க, அவன் என்ன கலர் சட்டை போட்டுதான்னு தெரியும். இப்படி எல்லாத்தையும் வச்சு சிசிடிவி கேமராவை லிங்க் பண்ணி இவன் தான் இந்த கிரைம் சீன்ல இருந்தா, என்ட்ரி பாயிண்ட்ல இவன் தான் வந்தா, எக்ஸிட் பாயிண்ட்ல இவன் தான் போனா அப்படிங்கிறதையும் நிரூபிக்க முடியும். அதை எல்லாத்தையும் தாண்டி மோட்டிவ், எல்லா கிரைமுக்கும் மோட்டிவ் இல்லை, இந்த பையன் எதுக்குப்பா கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு ஈஸியான ஆதாரம் இருக்கு. பல நாள் இந்த பெண்ணை பின்தொடர்ந்திருக்கான், போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு, போலீஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பையன் அந்த பொண்ணு மேல ரொம்ப அப்சஷனா இருந்திருக்கான், பல நாள் ஸ்டாக் பண்ணியிருக்கான், ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காங்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால மோட்டிவ் என்னங்கிறத நிரூபிக்கிறது போலீஸுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொன்று மிக முக்கியமான தடயமா ஐ விட்னஸை கொண்டு வருவாங்க. தொலைதூரத்துலேருந்து 2-3 பேர் பார்த்துருக்காங்கல்ல. ஸோ அதனால சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் அந்த பையன் ஃபேஸை பார்க்கும்போது விக்னேஷ் மாதிரி எனக்கு தெரியும் சார், லோக்கல் பையங்கிற மாதிரி ஒரு ஐ விட்னஸ் சொல்றாரு. ஒருத்தர் நான் தொலைதூரத்துலேருந்து பார்த்துங்கிறாரு, ஒருத்தர் நான் ஒரு டைம் தான் பார்த்துங்கிறாங்க. ஒரு நிறைய ஐ விட்னஸ் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பேரேட் மாதிரி வச்சு விக்னேஷையும் நிப்பாட்டி வச்சு அவனை மாதிரி இருக்க ஒரு 3-4 பேரை வச்சு ஐ விட்னஸ் வச்சு பார்க்க சொல்லுவாங்க, இவன் தானா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஐ விட்னஸ் அதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்னொரு சூப்பரான எவிடன்ஸை அது கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதான் அப்டேட். ஸோ இன்னமே இவன் ட்ரையலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தடயங்கள்லாம் ஒர்க் பண்ணி இவன் தான் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குன்னு நான் நம்புறேன்.
ஹோப்ஃபுல்லி இந்த பெங்களூர் போலீஸ் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் இந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி குற்றப்பத்திரிகையில் தாக்கல் பண்ணிட்டா இந்த கிரைமுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கொலைகாரனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவன் ஃப்ரெண்டுக்கும் கண்டிப்பாக ஒரு மினிமம் நிறைய சிறை தண்டனை கிடைக்கும். பிகாஸ் அவன் கொலைக்கு பிளான் பண்ணி உடந்தையா இருந்திருக்கான். மேபி அவனு கூட ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. உண்மையிலேயே இந்த கேஸை படிச்சு முடிக்கும் போது பயங்கர அப்செட்டா இருந்தது. பிகாஸ் ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து எவ்வளவு பாசமா வளர்த்து அந்த ஒரு 20 வருஷம் எவ்வளவு மெமரிஸ் அவங்க அம்மா அப்பா கடந்து வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு படிச்சு திருமணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுக்குன்னு கனவுல இருக்கும்போது எவனோ ஒருத்தனோட சுயநலத்துக்காகவும் எவனோ ஒருத்தனோட பேராசைக்கும் எவனோ ஒருத்தனோட நியாயமற்ற ஆசைக்கும் ஒரு பெண்ணோட உயிர் பலியானதை நம்மளாலவே ஏத்துக்க முடியலனா அவங்க அம்மா அப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி பீப்புளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். இந்த வழக்கு இதோட முடிஞ்சது. பட் இந்த வழக்குல இருந்து நம்ம பெற்றோர்கள் எடுத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. சில பேருக்கு நான் சொல்ற விஷயங்கள் பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லைன்னா கிரைம் கேஸ் இதோட முடிஞ்சது, நீங்க இங்கேயே குவிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு குழந்தை வளர்ப்பில் இந்த மாதிரிலாம் நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம அதை பற்றி நான் இன்டர்நெட்டில் சில விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த காலத்தில் குழந்தை வளர்க்குறதுங்கிறது அவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. நான் இந்த மாதிரி கிரைம் கேஸ்லேருந்து நிறைய விஷயங்களை சொல்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும், நான் என் குழந்தைகளை பெஸ்ட்டாக வளர்க்குறேங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இந்த கேஸை படித்து பார்த்துட்டு எனக்கே பயமாக இருக்கு நாளைக்கு பசங்க எப்படி வளருவாங்கன்னு. எனக்கும் நிறைய சேலஞ்ச் இருக்கு. என் பையனை வளர்க்குறதுல பொண்ணை வளர்க்குறதுல உண்மையிலேயே இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே சேலஞ்சிங்காக இருக்கு. அப்போ இந்த கேஸை டீகோட் பண்ணி பார்க்கும்போது இந்த பையனோட மனநிலை அவன் எதுக்காக இந்த மாதிரி கிரைம் பண்ண தூண்டுது அப்படிங்கிற மாதிரி அதோட ஆணி வேறு வரைக்கும் போய் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு குழந்தைக்கு சக்ஸஸை என்ஜாய் பண்ண சொல்லித்தரோம். ஓகேவா, பரவாயில்லடா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கிளாப் பண்ணுறோம். இல்லை அந்த குழந்தை ஃபெயிலியர் ஆகிட்டோ தான் என்ன பண்ணுறோம், திட்டுறோம். பட் நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷனையோ இல்லைன்னா ஒரு ஃபெயிலியரையோ எப்படி எடுத்துக்கணும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல. ரிஜெக்ஷன்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கடந்து வந்திருப்போம். அது நம்ம கலந்துக்கிட்ட விளையாட்டு போட்டியில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில இருந்தாலும் சரி, காதலில் இருந்தாலும் சரி, திருமணத்தில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் சரி அந்த ரிஜெக்ஷன்ங்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம். சில பேர் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு கடந்து போயிடுவாங்க. பட் சில பேரால் அந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்க முடியாது. ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட போய் காதல் சொல்கிறான்னா அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா சரி ஓகே நீ இல்லாட்டா இன்னொரு ஃபிகர் நாட்டில் பொண்ணுக்கா பஞ்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிற மனநிலை பசங்களுக்கு இல்லை. அந்த பொண்ணையே நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுவான், தாடி வளர்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் இவன் தற்கொலை பண்ணிப்பான், இல்லை இவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான். அப்படி இல்லைன்னா இவனை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் காதலை நீ ஒத்துக்கலையா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு அந்த பொண்ணுக்கு குடைச்சல் கொடுத்து அதை கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சாகடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலிருந்து ஒரு ஆணோ பெண்ணோ நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னா ஒரு இடத்துல அவங்க ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு காம்படிஷன் இல்லை ஒரு ஸ்கூல்லேயே டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது, அதுக்கு ரிகர்சல் மாதிரி பண்ணுவாங்க இல்லைன்னா ஆடிஷன் மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அவங்க பையன் சரியாக ஆடலைன்னா நீ சரியாக ஆடலடா உன்னாலாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த பையன் சேடாக இருப்பான். அப்போது அந்த ரிஜெக்ஷனை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேரண்ட் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். ஸோ ரிஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற வித்தையை கண்டிப்பாக குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுத்தாதான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு ரிஜெக்ஷன் வரும்போது அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற பக்குவம் வரும். அதை எல்லாத்தையும் தாண்டி ரெஸ்பெக்ட் கொடுத்து பழக்கிற மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். அதாவது ஒரு ஆண் பெண்ணுக்கு கொடுக்கணும், பெண் ஆணுக்கு கொடுக்கணும். நம்ம சமூகத்தில் ஏற்கனவே கொஞ்சம் ஆணாதிக்கம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. பட் அந்த மாதிரி மனநிலையோட ஒரு ஆண் பையனை வளர்க்காம ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தோ இல்லை அந்த பெண்ணோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டோ வளர்க்குறதா ஃபியூச்சரில் அவனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று அவன் காதல் பண்ணுற இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அவனோட திருமண வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெண்ணை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் எந்த மனைவியை ரெஸ்பெக்டாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறானோ அந்த இடத்துல குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அதை நிறைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். மனைவிங்கிறவா அடிமை கிடையாது. அதே மாதிரி லவ் பண்ணுற பொண்ணு நம்ம சகோதரியோ இல்லை காலேஜில் கூட படிக்கிற பொண்ணு எல்லா பொண்ணுக்கும் அதை ஒரு கீழ்த்தரமாக நினைக்காம ரெஸ்பெக்ட், ஈக்குவலி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையில் சொன்னால் அது ஒரு ஆணுக்கும் பொருந்தும் ஒரு பெண்ணுக்கும் பொருந்தும். ஸோ ஒரு ஆண் ஒரு பெண்ணை ட்ரீட் பண்ணுறதும் பெண் ஒரு ஆணை பெண்ணை ட்ரீட் பண்ணுறதும் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் இந்த ரெஸ்பெக்டையும் கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதே மாதிரி இந்த அப்சஷன் அப்படிங்கிற கேரக்டர் எல்லா பசங்களுக்கும் இருக்கிறது இல்லை. பட் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு
பேருக்கு படிப்புல அப்சஷன் இருக்கும், சில பேரால தோல்வியை ஏத்துக்க முடியாத அப்சஷனா இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கறதுல அப்சஷன். அந்த அப்சஷன்ங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலும் வேரி ஆகிட்டே வரும். பட் ஒரு பேரண்ட் வந்து அதை நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணோம். நம்ம குழந்தைக்கு அந்த அப்சஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு அதுக்குரிய கரெக்டான மனநல மருத்துவர்கிட்டயோ இல்லை சைல்டு சைக்காட்டிஸ்டையோ கூட்டிகிட்டு போயிட்டு, உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு தெரியும் குழந்தையோட ட்ரிகர் பாயிண்ட் இன்னையே நம்ம பையன் ஒரு மாதிரி ரொம்ப அப்சஷனாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வெறித்தனமாக நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, சில குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்தை அடைஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப அப்சஷனாக இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், ஒரு லிமிட் தெரியும். அதை தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஒரு ஸ்டேஜில் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அந்த அப்சஷனை ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்தா தான் இந்த பையன் அந்த பொண்ணு மேலே இருக்க அப்சஷன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்சஷன் ஃபியூச்சரில் வராமல் நம்ம தடுக்க முடியும். அது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிரைமுக்கெல்லாம் பேசிக்கான சொல்யூஷன் என்ன சொல்லட்டா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு நடக்கணும், எம்பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாத இடத்துல தான் இந்த மாதிரி கிரைம் நடக்குது. அதுக்கு நம்ம தமிழ் சினிமாவும் ஒரு மிக முக்கியமான காரணம். நிறைய படம் பார்த்துருப்போம், ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்ப்பான், பிடிக்கும், நீ உனக்கு எனக்கு பிடிக்குதா இல்லைங்க பிரச்சனை இல்லை, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒன்று அடைஞ்சே தீர்வேன், அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுறது, இந்த மாதிரி நிறைய சினிமா படம் வந்திருக்கு. நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை. பட் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய, சின்ன வயசுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சு நடக்கிறது. அது வந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அது அப்ளிகபிள் ஆகும். உண்மையிலே அது சொசைட்டிக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன வயசுலேருந்து ஆரம்பிப்போம். வீட்டில் நம்ம சாப்பிட்றோம், அம்மா நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அந்த தட்டை எடுத்து போய் கழுவுறது, பாவம் அம்மா எவ்வளோதான் வேலை பார்ப்பாங்க, அது ஒரு சின்ன எம்பத்தி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன உதவிகள் செய்கிறது, அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்காம இருக்கிறது. அது அப்படி கொஞ்சம் வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக் சிக்னல், இப்படி ஒரு டைம் இப்படி ஒரு லைனில் நின்றுட்டு இருக்கோம், இப்படி சைடில் போனால் கேப் இருக்கும், அப்போ பொறுமையாக நின்று போகாமல் உடனே ஒருத்தன் வருவான், அந்த எதிர் ரோட்டில் அப்படியே போவான், ஏற்று வருவான், டிராஃபிக்கை பிளாக் பண்ணிடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சீக்கிரமாக போகணும். அப்போ லைனில் நிற்கிறவனா என்ன முட்டா பயில்களா? அப்படி கிடையாது. ஸோ மற்றவங்க மேலே அவங்களுக்கு கருணை இல்லை, அந்த மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லை, ஒட்டு மொத்தத்தில் ரொம்ப செல்ஃபிஷாக திங்க் பண்ணுறதா அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த எம்பத்தி, மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறத நம்ம வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா லெவல்லையும் நிறைய பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணோம். காதலிக்கும் போதும் சரி, திருமணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் சரி, அதுக்கப்புறம் உங்களோட பேரன் பேத்தி குழந்தைகள் கிட்ட இந்த கேரக்டர் வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேக் ஷியர் இதை பெரியவங்க நம்மளே கூட ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ குழந்தைகள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, நம்மளும் அது இது வரைக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிப்போம். அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரைம் குறையும். இப்போ இந்த பையன் உண்மையிலேயே விக்னேஷ் யாமினி பிரியாவோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேப்பா, நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நீ முடியாதுன்ட்டு, சரி ஓகேமா அப்படின்னு போயிருந்தா இந்த கிரைம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ அவன் வந்து இந்த பொண்ணை இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணி கொலை பண்றான்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணோட உணர்வுக்கு இவன் மதிப்பு கொடுக்கல, அந்த பொண்ணை பத்தி அவன் திங்கே பண்ணல, கவலையே பண்ணல. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நீ வேணும், அதுக்கு மேல முடியாதுங்கிறியா, இருடி உனக்கு நான் என்ன பாடம் கற்பிக்கிறேன் பாருங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கிரைம் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாமே அடிப்படை அடுத்தவங்க மேல கருணை இல்லாத, அவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்காதான் மெயின் காரணம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ்ல நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இந்த ஸ்டாக்கிங் அப்படிங்கிறத பத்தி அதை நம்ம நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கோம். பெண்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஸ்டாக்கிங்கை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காங்க. ஸ்டாக்கர்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, சில பேர் அப்படியே வருவாங்க, பிக்கப் பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளால் கூட பிரச்சனை இல்லை. பட் சில பேர் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் நிற்பான். நீங்கள் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க, பார்த்தா நைட்டு ஃபுல்லாக அவங்க வீட்டு வாசல்ன்ட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி பீப்புளெலாம் டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி ஆளுகள்லாம் நீங்கள் உடனே சரியான டயத்தில் எஸ்கலேஷன் பண்ணணும். நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், ஸ்டாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு லெவலையும் எஸ்கலேட் ஆகும். சில பேர் இந்த பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறாங்களா, ஒரு வாரம் பண்ணுவான், என்னடா இந்த ஃபிகர் நம்மளுக்கு மடியாதரா மச்சான், வேற யாரையா பார்க்க போகணும்னு போயிடுவான். பட் சில பேர் இவனை மாதிரி அப்சஸ்டாக இருக்கவன் அடுத்த லெவலுக்கு போவான், நைட்டு மகளமாக பின்தொடர ஆரம்பிப்பான், உங்கள் ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணுவான், பேசுவான், வெர்பலாக அப்யூஸ் பண்ணுவான், அந்த மாதிரி போயிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜில் ஃபிசிக்கலாகவும் உங்களை அவன் வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கே தெரியும் இவன் வந்து சும்மா வந்துட்டு போகிறவனா ஸ்டாக்கரா இல்லை சீரியஸான ஸ்டாக்கராங்கிற தெரியும். எப்போ அந்த மாதிரி நீங்கள் சீரியஸான ஸ்டாக்கரும் ஃபீல் பண்ணுறீங்களோ கரெக்டான டயத்துக்கு எஸ்கலேட் பண்ணணும், பேரண்ட் கிட்ட சொல்லணும், தேவைப்பட்ட போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பட் இந்த கேஸை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். மேபி அவங்க அம்மா எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கலாம். ஓகே, இவன் வார்னிங் பண்ணிவிட்டா திருந்திருப்பான், எஃப்ஐஆர் போட்டோன்னா அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டு அவனோட கோபம் இன்னும் அதிகமாகும், 3 வருஷம் கழிச்சு வெளியில் வந்து தன்னோட பொண்ணை பழி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் இருந்தாலும் சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அது ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணால். ஸோ ஸ்டாக்கிங் நீங்கள் நிறைய பேர் இப்போ கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கிங்கோட நேச்சர், யார் ஸ்டாக் பண்ணுறா, எப்படி ஸ்டாக் பண்ணுறா, அது எந்த டயத்தில் எஸ்கலேட் பண்ணணும்,
அப்படி எஸ்கலேட் பண்ணதுக்கப்புறம் எந்த டயத்தில் இந்த மாதிரி லீகலாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டாக்கிங்கை மட்டும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அட் த எண்ட் ஒரு பையனோ பொண்ணோ நம்ம அந்த கேஸ்லேருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காதலோ காமமோ ஓகேவா, உடல் ரீதியான தொடர்போ எதுவுமே ஒருத்தவங்களோட விருப்பம் இல்லாமல் எடுத்துக்கிறதுல அர்த்தமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான். இந்த லவ்வோ திருமணமோ அதுக்கப்புறம் அந்த உடல் ரீதியான தொடர்போ இது எல்லாமே வந்து டூ வே கம்யூனிகேஷன் மாதிரி. ஒருத்தரோட விருப்பம் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எந்த விதமான ஒரு அன்போ காதலோ காமமோ எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. அது ஒரு ஃபுல்ஃபில்டான விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அப்படி விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி காதலிச்சோ கல்யாணம் பண்ணியோ உடல் ரீதியான தொடர்புல இருந்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ அது இறந்து போன ஒரு உடல் கிட்ட சடலத்துக்கிட்ட பண்ணுற விஷயமா தான் இருக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ மேக் ஷுர் இந்த மாதிரி விஷயத்துக்கு எதிர்த்து இருக்கவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. பிடிக்கலைன்னா விட்டுருங்க. இது உண்மையிலே ரெண்டு சைடும் ஒரு இன்ட்ரெஸ்டோட இருந்தால் தான் காதலும் காமமும் ஒரு பக்காவான விஷயமா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஹோப்ஃபுல்லி இதை பார்த்துட்டு இருந்த நமக்கு இந்த வழக்குலேருந்து, யாமினி பிரியாவோட வழக்குலேருந்து பல விஷயங்களை பெற்றோர்களும் சரி, இல்லை ஒரு டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நீங்கள் யாரையா ஸ்டாக் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களை யாரையா ஸ்டாக் பண்ணியிருக்கலாம், பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் குடும்ப உறவுகள் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.